வணக்கம். இன்னைக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்ல நாம பார்க்க போறது, கோவைக்காய் ஊறுகாய் தாங்க. நம்ம சேனல்ல கோவக்காய் வச்சு பலவிதமான சமையல் போட்டிருக்கிறோம். இன்னைக்கு கோவைக்காய் ஊறுகாய். ரொம்ப சுவையா இருக்கும். சுடு சாதத்தில சேர்த்து சாப்பிடவும் சரி, தயிர் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதத்திற்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கும் சரி, அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும் இது. நம்ம குழம்பு செய்யாத அன்னைக்கு, இல்ல திடீர்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யணும்னாலும், இதில 1 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கிளறி குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்து அனுப்பலாம். ஒரு அவித்த முட்டையோ ஆம்லேட்டோ வைத்து கொடுத்துடலாம். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் எடுத்துருக்கிறது 400 கிராம் அளவுக்கு கோவைக்காய். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போல் எடுத்து செய்துக்கலாம். இந்த கோவைக்காயில் ஊசி கோவைக்காய், குண்டு கோவைக்காய்னு கொஞ்சம் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குதுங்க. இது போல் நீல வாக்கில் இருக்கிற கோவைக்காய், இதையும் இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் ஊசி கோவக்காயெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பழுக்காது, மேலும் நல்ல எலசாக இருக்கும். இது போல் கோவக்காய் கிடச்சிதுன்னா இந்த ஊறுகாய்க்கு மிகவுமே சுவையாக இருக்கும். இந்த கோவைக்காய் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இது நல்லா 2 தடவை அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சி எடுத்துருங்க, ஈரம் இல்லாமல். நிறையா இருந்ததுன்னா தண்ணி வடித்து அப்படியே துணியில் கொஞ்சம் நேரம் உலர போட்டுருங்க. இப்போ இந்த 400 கிராமுக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு முறை அலசிட்டு 1 கப் தண்ணீர் சேர்த்து ஊற வச்சிடலாம். நமக்கு 1 கப் அளவுக்கு கெட்டியான புளி தண்ணி தேவைப்படும். அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கோவக்காயெல்லாம் நமக்கு விருப்பமான ஷேப்பில் நாம் நறுக்கிக்கலாம். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் வட்டமாக கூட நறுக்கிக்கலாம். இல்லை பொடிசாக நான் நறுக்கிக்கிறேன்னா நீங்கள் பொடிசாகவும் நறுக்கிக்கலாம். நான் எப்போவுமே நம்ம சமையல் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவைக்காய் சமையல் போட்டிருப்பேங்க. அதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். நீல வாக்கில் நறுக்கி தான் நிறைய சமையல் செய்வேன். இந்த நீல வாக்கில் நறுக்கும் போது என்னென்னா, அந்த கோவைக்காய் கொஞ்சமாவது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அந்த மென்று சாப்பிடும் போது ஒரு நறுநறுப்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சுவையாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது. அதனால் இந்த வாக்கில் நீல வாக்கில் நறுக்கும் போது அது மெயின்டைன் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும். அதேமாதிரி எல்லா கோவக்காயும் ஒரே சீரான அளவில் நறுக்கிக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வதங்கும். ஒன்று பெருசு ஒன்று சிறுசாலாம் நறுக்கக்கூடாது. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது பெரிய ஸ்பூனில் சொல்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கிறேன். நான் இப்போது இந்த ஊறுகாய் பொடி கொஞ்சம் கூடுதலாக தாங்க செய்கிறேன். நீங்கள் இதில் பாதி பாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். வெந்தயம் ஓரளவுக்கு பாதி வறுந்த பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கிறேன். இந்த 3 டேபிள் ஸ்பூன் கடுகு, வெந்தயம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். இந்த கடுகு அப்படியே பொரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த பக்குவத்தில் நாம் அடுத்தடுத்த பொருள் சேர்க்கணும். கடுகு முழுசாக பொரிய விட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள், கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்க்கிறேன், தனியா. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்றேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து வறுக்கும் போது இந்த சீரகமும் பொரிய ஆரம்பிக்கும். இந்த சீரகம் பொரிய ஆரம்பிக்கும் போது நாம் இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுறலாம். இது அப்படியே நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா தான் நாம் பொடி செய்ய போகிறோம். அது கூட வேறு என்னெல்லாம் சேர்க்கலான்றதும் பார்த்துடலாம். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்குறேன். அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து, நான் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் பயன்படுத்துவேன்றதுனால சின்ன சின்ன துண்டாக ஒரு 3 துண்டு எடுத்து அதை வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்கணுங்க. இல்லைன்னா மேலே மட்டும் வறுந்துடும், உள்ளே வந்து அப்படியே இருக்கும் பெருங்காயம். பொறுமையாக வறுத்து எடுத்துருங்க. இப்போது 50 கிராம் அளவுக்கு வரமிளகாய். நான் எடுத்துருக்கிறது 50 கிராம் வரமிளகாய், 10 கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய். நீங்கள் இதில் பாதி பாதி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். காஷ்மீரி மிளகாய் சேர்க்கணும்னு இல்லை, இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் அப்படியே மிதமான தீயில் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு, மிளகாய் கரிஞ்சு போயிடக்கூடாது, ஆனால் நல்ல மொறுமொறுப்பாகணும். அந்த பக்குவம் வரை வறுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. இப்போ இந்த வாணலியில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் சூடானதும் நாம் நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காயை அதில் சேர்த்துடலாம். நமக்கு எப்படி பாகற்காய் ஒரு முக்கிய உணவாக இருக்கோ, அதே போல் ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்கு இந்த கோவைக்காய் வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. நம்ம பாகற்காயில் இருக்கிற மாதிரி இந்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல கோவைக்காய்க்கும் ஒரு நல்ல பங்கு இருக்குதுங்க. அதனால் இதுவரையும் கோவைக்காய் சாப்பிடாதவங்க இனிமேல் உங்கள் சமையலில் கோவைக்காயை பயன்படுத்துங்க. கூட்டு, பொரியல், குழம்பு, துவையல், வறுவல், இது போல் பல வகை செய்யலாங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இருந்து வீடியோ பார்த்து செய்ய முடியாத முதியோர்களுக்கு மூட்டு வலிக்கான பிரண்டை முடக்கத்தான் எண்ணெய், மேலும் முடக்கத்தான், முருங்கைக்கீரை, சுண்டைக்காய், பிரண்டை, ஆவாரம்பூ, இது போலெல்லாம் சேர்ந்த மூலிகைகள் சார்ந்த இட்லி பொடி, சூப் மிக்ஸ், மேலும் ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் செய்து கொடுக்குறோம். இதில் கொடுத்துருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். பாருங்கள், ஒரு 10-12 நிமிஷம் ஆகும் ஒரு மிதமான தீயில் வச்சு அதை வதக்கி எடுக்கிறதுக்கு. நல்லா அப்படியே ஒரு பொன்னிறமாக வரும்போது அந்த கோவைக்காயை எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க.
இப்போ இந்த மிளகாலாம் நல்லா ஆறிடுச்சு. காம்பெல்லாம் பாருங்கள் நல்லா அப்படியே உடைக்க வந்துடுது. எல்லாமே கடுகு, வெந்தயம் எல்லாம் சேர்த்து, மிளகாய் எல்லாம் சேர்த்து நான் அரைச்சிட்டேன். அது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்தும் அரைச்சிட்டேன். பாருங்கள் கொஞ்சம் கொரகொரப்பான ஊறுகாய் பொடி ரெடி. இப்போ இந்த வாணலியில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்றேன். நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்தலை, என்கிட்ட கடலெண்ணெய் இல்லை குக்கிங் ஆயில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அதில் நீங்கள் செய்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, பெரிய பெரிய பல்லாக இருந்தால் நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 10 செகண்ட் போல் அந்த எண்ணெயில் வறுபடட்டும். இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் எடுத்துட்டு நல்ல நீல வாக்கில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பூண்டு வேண்டான்றவங்க, சாப்பிட மாட்டோன்றவங்க பூண்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வறுத்து வச்சுருக்கிற பெருங்காயமும் இதில் சேர்த்துட்டேன். நீங்கள் பொடி அரைக்கிறீங்க இல்லையா, அது கூடவே பெருங்காயத்தை கூட சேர்த்து அரைச்சிடலாம். இல்லை நீங்கள் பெருங்காய பொடி தான் சேர்க்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த பொடி சேர்க்கும் போது அந்த பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். மசாலா பொடி சேர்க்கும்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். நான் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி நான் முதல்ல சேர்க்குறேன். உங்களுடைய புளிப்புத்தன்மை பொறுத்து தாங்க புளி தேவை இருக்குது. ஒரு சில புளி நல்ல ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும், ஒரு சிலது இனிப்பு சுவை இருக்கும். இப்போ வதக்கின கோவைக்காயும் இதில் சேர்த்துடலாம். மேலும் ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி இதில் சேர்த்துட்றேன். ஏன்னா இந்த கோவைக்காய்க்கு நம்ம சேர்த்த 1/2 கப்பு பத்தாது. அதனால் இன்னும் ஒரு 1/2 கப், அப்போ மொத்தமாக 1 கப்பு புளி தண்ணி நம்ம சேர்த்துருக்குறோம். கொஞ்சம் திக்கான புளி தண்ணி. உங்களுடைய புளிப்பு சுவை பார்த்துக்கோங்க. புளிப்பு கூடுதலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நாம் மிளகாத்தூள், மசாலா பொடி சேர்க்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நமக்கு தொக்கு கொஞ்சம் கூடுதலாக வரும். இப்போ பாருங்கள், இந்த கோவைக்காய், புளி இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா அப்படியே வெந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாம் இப்போ வறுத்து அரைத்த இந்த ஊறுகாய் பொடி சேர்த்துடலாம். இந்த காரம் உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி தான். நான் அதிகமாக காரம் சேர்க்க மாட்டேன். அதனால் இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் தான் அரைச்சிருக்கிறோம், மிளகாய் தூளெல்லாம் சேர்க்கலை. அதனால் அந்த மிளகாய் அவ்வளோ காரம் இருக்காது. மேலும் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்குறோம். அப்போ அந்த நிறமும் அந்த தொக்கும் வருமே தவிர காரம் அதிகம் இருக்காது. சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையன் இந்த கோவைக்காய் சம்மந்தப்பட்ட எல்லா சமையலுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால் நான் காரம் குறைவாக தான் சேர்ப்பேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கும் போதே அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதே போல் உப்பு பக்குவமாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நீங்கள் கிளறி இறக்கிட்டிங்கன்னா கோவைக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள், எண்ணெய் அப்படியே தெளிய ஆரம்பிச்சிடும் மேலே. இந்த பக்குவத்தில் இறக்கிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈரப்பதம் இல்லாத வெயிலில் காய வச்ச கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. 1 மாதம் இல்லைங்க, 2 மாதம் ஆனாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். வெளியே வச்சு பயன்படுத்தணும்னு சொன்னால் இது காய் ஊறுகாய் அப்படின்றதுனால ஒரு 2 வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு பயன்படுத்தலாம். சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கோவைக்காய் ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தால் ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. நன்றி.